இவர் ஏன் இப்படி பொய்யா அடிக்கிட்டே வராரு? ஆரம்ப கட்டத்தில் இதை குணப்படுத்தியிருக்க கூடாதா? இப்போ முத்தின ஸ்டேஜியாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவர் பேசுனது புரியலன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவர் ஏதோ அதிமேதாவி அறிவாளின்ற மாதிரியும் மக்களுக்கு அது புரியல அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துலேயும் அவர் நகர நிற்கிறாரு. அதை அவருக்கு யாராவது எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. அவர் கட்சியை அடமானம் வச்சு ஒரு நம்ம மொழியை கேவலப்படுத்தன்னு வர தலைவராக ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு உளறலை உலகம் முழுசும் தெரிகிற மாதிரி ஒரு நாடாளுமன்றத்தில் போய் உளறி வச்சு நம்ம மொழியை கேவலப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை தான் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர்கிட்ட யாராவது சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் நிறுத்துங்களே, அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். கேவலப்படுத்தன்னு வர தலைவராக ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு உளறலை உலகம் முழுசும் தெரிகிற மாதிரி ஒரு நாடாளுமன்றத்தில் போய் உளறி வச்சு நம்ம மொழியை கேவலப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை தான் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர்கிட்ட யாராவது சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் நிறுத்துங்களே, அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நாடாளுமன்றத்தில் நம்முடைய உளறல் நாயகன் உளர்னதை புரியலன்னு நிறைய தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவாளித்தனமாக பேசுனது இவங்களுக்கு யாருமே புரியல அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டார். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோ மக்களோ அந்த மாதிரியான சிந்தனையில் அவர் பேசலை.